கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை அவர்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை, 292வது பக்கம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ தரிசனத்தை பெற்ற, தேவ அழைப்பை பெற்ற, பிரத்யேகமாய் அழைக்கப்பட்ட பவுலடிகள் தன்னுடைய குமாரனாக வளர்க்கப்பட்ட ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த தீமோத்தேயு பேரில் பாருங்கள் 2 நிருபம் இருக்குது. அநேக நிருபங்களில் பவுலோடு சேர்ந்து தீமோத்தேயும் நிருபம் எழுதுவார். எபேசு புஸ்தகத்தை படித்து பார்த்தா, பிலிப்பு புஸ்தகத்தை படித்து பார்த்தா அதில் எல்லாம் என்ன இருக்குது? தீமோத்தேயு பேர் இருக்குது. தீமோத்தேயு பவுலோடு சேர்ந்து தீமோத்தேயும் நிருபம் எழுதுகிறாரு. அந்த தீமோத்தேயுக்கு பவுல் 2 நிருபம் எழுதுகிறார். அதில் முதல் தீமோத்தேயு 2ஆம் தீமோத்தேயு என்று இருக்குது. இந்த 2ஆம் தீமோத்தேயுல பவுல் எழுதிக்கிட்டு வரும்பொழுது அந்த தேவ ஊழியக்காரனுக்கு தான், அவரும் ஒரு ஊழியக்காரர், கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் தீமோத்தேயு. என்னென்ன பவுலுடைய ஊழியத்தை அடுத்த அச்சு அடையாளமாய் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த மனிதனுக்கு நிருபம் எழுதும் பொழுது இந்த வார்த்தையை அவர் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும், ஒருவேளை நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம், பார்க்குற யாராவும் வேணா இருக்கலாம், எல்லாருடைய வாயிலையும் இன்னைக்கு கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, வெறுமனையே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லாதிருப்பாயாகன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அவர்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது. உதட்டளவில் பக்கத்துலையும் இருதய தலைவில் தூரமாக இருக்கிறாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். 10 கட்டளையில் ஒரு கட்டளை சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், ஒருவேளை எபிரேயனாக இருக்கலாம், கலாத்தியனாக இருக்கலாம், அவர் யாராக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், பரிசேயராக இருக்கலாம், சதுசேயராக இருக்கலாம், உலகத்தில் எந்த மனிதராக இருக்கலாம், யாரானாலும் சரி, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற, பிரசங்கிக்கிற, பேசுகிற, நம்புகிற, அல்லது அவருடைய வார்த்தை மேலே பற்றுதலாக இருக்கிற யாரானாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன சொல்கிறார்னா, அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையாக இருக்குது. அப்போ இயேசுவின் பெயரை சொல்கிற நீங்களும் நானும் சபையும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எல்லாரும் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் விலகணுமா. எதை விட்டு விலகணுமா? அநியாயத்தை விட்டு. நம்மளே பார்த்துருப்போம், கிராமங்களில் சொல்லுவாங்க, அவர் செய்கிறதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க, அநியாயமாக செய்கிறார், அவர் பேச்சு அநியாயமாக இருக்கு, அவர் நடத்த அநியாயமாக இருக்கு. அப்போ மனுஷனுக்கே தெரியுது அநியாயம்னு, பரலோக தேவனுக்கு தெரியுமா தெரியாதான்? அவர் 7 கண்கள் உள்ள கர்த்தர். நம்ம 2 கண்ணால் இந்த உலகத்தை பார்த்து நமக்கே இது நியாயம் அநியாயம்னு தெரிகிறப்ப, அவருடைய கண்கள் 7 விதமான கண்கள், அக்கினிமயமான கண்கள் உடையவர், 7 விதமான அக்கினிமயமான கண்களை உடையவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய கண்களில் நம்ம நீதி செய்கிறோமா அநீதி செய்கிறோமான்னு அவருடைய கண்கள் நம்மளை பார்க்குது. வேதம் சொல்லுது, கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். இன்னும் வேதம் சொல்லுது, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி, அதில் நீங்களும் நானும் தான். நீங்களும் ஒரு சிருஷ்டி, நானும் ஒரு சிருஷ்டி.
இதை லைவில் பார்க்குற எத்தனையோ பேர்கள் அவருடைய சிருஷ்டி, எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய படைப்பு தான். அப்போ அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவருடைய பார்வையில் வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பார்வை வெட்ட வெளியில் நம்மளை பார்க்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவர் நம்மளை கவனிக்கலேன்னு. ஆனால் நிச்சயமாய் அவர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் போனதை கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு தான் அவளை பார்த்து, ஆகாரே எங்கிருந்து வருகிற, எங்கே போகிற? அப்போ தான் அவர் சொன்னார், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறா, என்னை காண்பவரே. அருமையான தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, தேவ ஜனமே, தேவ ஊழியர்களே, சபையார்களே, முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறாரு. நீ பாதாளத்தில் படுக்க போட்டாலும், வானத்துக்கு நீ ஏறினாலும், எந்த இடத்துல நீ இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு நீ மறைக்கப்பட்டவர்களே கிடையாது. சவுல் போய் தளவாடங்களுக்குள்ள ஒளிந்த பொழுது கர்த்தர் சொன்னார், அவன் தளவாடங்களுக்குள்ள ஒளிந்து இருக்கிறான். பாருங்க, யோனா போய் அடித்தட்டில் படுத்துக்கிட்டான். அவன் நினச்சிக்கிட்டான் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அங்கிருந்த கப்பல்கள், மாலுமிகள் வந்து கேட்குறாங்க, நீ என் வீடத்தான், நீ எங்கேருந்து வர்ற, உன் தெய்வம் யாரு, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற, எங்கே போய் கொண்டு இருக்கிற, எதனால் இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்கு, அவனை விசாரிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், என் நிமித்தம் தான் இந்த ஆபத்து வந்திருக்கு. நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் சொன்ன வார்த்தையை கேட்காம நான் வேறு வழியில் போய்கிட்டு இருக்கிறேன். என் நிமித்தம்தான் இந்த புயலும் கடல் அலைகளும் கொந்தளிப்பும் வந்திருக்கு. அப்போ அருமையானவர்களே, மனிதன் எங்கே படுத்திருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். 139ஆம் சங்கீதத்தில் எழுதுறாரு, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீ, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீ, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போ தேவனுடைய கண்கள் எல்லா இடத்திலும் இருந்து நம்மளை பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாத்தான் வேலை கர்த்தர் சொல்றாரு, உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் கேட்குறான், என்னை எப்படி நீர் அறிவீர், என்னை எப்படி உமக்கு தெரியும்? அவர் சொல்றாரு, இவன் வந்து உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். அப்போ தேவனுடைய பார்வை எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்க. அவன் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து வேதத்தை தியானித்ததையும், அத்திமரத்து கீழே அவன் உட்கார்ந்து இருந்ததையும் கர்த்தர் பார்த்தார் என்றால், இன்னைக்கு உன்னையும் கர்த்தர் பார்க்குறாரு. அவன் செடி அடியில் உட்காந்துருக்கியா, சூரச்செடியில் உட்காந்துருக்கியா, கர்த்தர் பார்க்குறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆமனுக்கு செடி அண்டியில் உட்காந்துருக்கியா, கர்த்தர் பார்க்குறார். நீ எந்த இடத்துல ஒருவேளை அத்திமரத்தின் கீழே உட்காந்துருக்கிறியா, கர்த்தர் பார்க்குறார். நீ எந்த இடத்துல படுக்க போட்டாலும் கர்த்தருடைய கண்கள் அந்த இடத்துல உன்னை பார்க்கிற கண்களாக இருக்கிறது. பாருங்க, எலியா போய் ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டான். கர்த்தர் கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எழுந்து முன்னாடி வந்து நில்லு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். அவன் சொல்கிறான், ஏசபேல் என்னை கொல்ல பார்க்குறா, அதுன்னு போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் முற்பிதாக்களை விட நல்லவன் கிடையாது, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு அவன் சொன்னப்ப கர்த்தர் சொல்றாரு, எழும்பி என் முன்னாடி வந்து நில்லு, நீ ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊழியக்காரனா, மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊழியக்காரனா, நேற்று வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி இதோ இஸ்ரவேலே ஸ்தம்பிக்க பண்ணின ஊழியக்காரன் அல்லவா, நீ போய் ஒளிந்து கொள்ளலாமான்னு சொல்லி கர்த்தர் ஒளிந்திருக்கிற அவனை வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாய், தகப்பனே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது, இன்க்ளூடிங் நீங்களும் மறைவானவர்கள் கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் உன் இருதயம் அவருக்கு வெட்ட வெளிச்சம், உங்களுடைய உணர்வுகள் அவருக்கு வெட்ட வெளிச்சம், உங்களுடைய ஏக்கம் அவருக்கு வெட்ட வெளிச்சம், உங்களுடைய உள் உறுப்புகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, தாவீது வீட்டுக்கு கர்த்தர் சாமுவேலை பலி விருந்துக்கு அனுப்புகிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் தான் யாருடைய குடும்பம்? வேதம் சொல்கிறது ஈசாயினுடைய குடும்பம். அந்த ஈசாய் வீட்டுக்கு கர்த்தர் உலக புகழ்பெற்ற ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். தான் முதல் பெயர்சேபா வரையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி எங்கே வருகிறார்? ஈசாய் வீட்டுக்கு பலி விருந்துக்கு வருகிறார். அந்த பலி விருந்துங்கிற செய்தி ஈசாய்க்கு முன்னாடியே சொல்லப்பட்டுருச்சு. சொல்லப்பட்ட உடனே அந்த ஈசாய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 7 பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டில் உட்கார பண்ணியிருக்கிறாரு. ஏனென்றால் வருகிறவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி வருகிறாரு, சிறு பிராயத்திலிருந்தே ஆலயத்தில் இருந்தவர் வருகிறாரு, சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருடைய வார்த்தை பெற்றவர் வருகிறாரு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நிறைவேறும், அவர் ஞான திருஷ்டிக்காரர், அப்படிப்பட்ட ஒரு ஞான திருஷ்டிக்காரர் நம்முடைய வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லி ஈசாய் என்ன பண்ணினாரு, 7 பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டில் வச்சுட்டாரு. அவர் செஞ்ச ஒரு தவறு, 8வது பிறந்த தாவீதை 8வது தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டார், மறந்தேட்டார். அப்படி ஒரு மனுஷன் நமக்கு இருக்கிறான், ஒரு பிள்ளை இருக்கிறான்னு சொல்லி கூட தாவீதை நினைப்பார் அற்று போய் அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு. இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வர்றாரு.
அவருடைய இருதயத்துக்குள்ள தேவன் தெரிந்து கொண்ட அடுத்த நபர் யார் என்கிற ஒரு ஏக்கம் அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. அந்த ஏக்கத்தோடு கூட அவர் வருகிறாரு. ஈசாய் வீட்டுக்குள்ள வந்து நுழைந்த உடனே முதலாவது ஒருத்தனை பார்க்குறாரு. அவனை பார்த்தா நல்ல வாட்ட சாட்டமாக ஆள், நல்ல புஷ்டியும் செழிப்புமா இருக்கிறேன், இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவனா இருக்கிறேன். உடனே சாமுவேலு முடிவு எடுத்துட்டாரு, இவனா இருக்குமோ. அப்போ சாமுவேலுக்கு நினைக்கிறாரு, உருவத்தை பார்க்குறாரு, தோற்றத்தை பார்க்குறாரு, அப்பியாசத்தை பார்க்குறாரு, அவனுடைய முகக்கலைகளை பார்க்குறாரு, அவனுடைய புஜபலங்களை பார்க்குறாரு, அவனுடைய ஆயுதம் ஏந்திய கைகளை கால்களை பார்க்குறாரு. அவனை பார்த்த உடனே ஒரு தீர்க்கதரிசியும் தடுமாறிட்டாரு, இவனா தான் இருக்குமோ, இவனா இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்கிறபடி நான் பாரேன். அருமையான தம்பி தங்கச்சி, தீர்க்கதரிசிகள் கூட தவறா பார்ப்பாங்க, பெற்றோர்கள் கூட தவறா பார்ப்பாங்க. பெற்றோர்கள் எப்படி பார்த்தாங்க? ஈசாயி அவன் எக்ஸப்டட், அவனை விட்டுரு, அவன் ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதவன், ஆடு மேய்க்க தான் லாயக்கு. இங்கே இருக்கிற 7 பேர்த்தில் ஒருத்தனை தான் ராஜாவா கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பாரு. அதுக்கு தான் சாமுவேலை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. அதனால இந்த 7 பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணிட்டார், கியூவில் உட்கார வச்சுட்டார். ஒவ்வொருத்தனையும் நல்ல பாடி பில்டராக உட்காந்துருக்கேன், இவனை தான் ஒருத்தனை தேர்ந்தெடுப்பாருன்னு சொல்லி அப்பா நினைச்சாரு. சாமுவேல் என்ன நினைச்சாரு? உருவ தோற்றத்தை பார்த்து இவனா இருக்குமா அப்படின்னு நினைச்சார். அப்போ அப்பாவுடைய எண்ணமும் தப்பு, சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய எண்ணமும் தப்பு. நீங்களும் நானும் எப்படிலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தப்பு. தேவன் நம்மளை குறித்து நினைக்கிற நினைவு தான் மெய்யான நினைவாக இருக்குது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் பார்க்குறாரு, முதல் மகனை பார்க்குறாரு, இவன் அல்லன்ட்டார். 2வது மகனை பார்க்குறாரு, இவன் அல்லங்கிறார். 3வது மகனை பார்க்குறாரு, இவன் அல்ல, இவன் அல்ல, இவனை 7 பேரும் இல்லைன்ட்டார். இப்போ தான் சாமுவேல் கேட்குறாரு ஈசாயை பார்த்து, இன்னும் உனக்கு யாராவது ஒரு மகன் இருக்கிறானா? அப்போ தான் ஈசாய்க்கே அறிவு வருது, ஞானம் வருது, புத்தி வருது, உணர்வு வருது, குத்தப்படுது. ஆமாம், இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் வர்ற வரையும் நான் பழி விருந்தில் உட்கார மாட்டேன், நான் உணவு அருந்த மாட்டேன், முதல்ல அவனை வர சொல்லு. இப்போ ஓடுறாங்க ஆளுக தேடி, அங்கே போய் அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, அப்பா மறந்துட்டாருங்க, ஆனால் கர்த்தர் அவனை மறக்கலை. கைத்தட்டி கர்த்தர், உன்னை பெத்தெடுத்தவங்க மறந்துடலாம், உடன் பிறந்தவங்க மறந்துடலாம், உன் உறவுகள் உன்னை மறந்துடலாம், உன் இனத்தார் உன்னை மறந்துடலாம், உன் குலத்தார் உன்னை மறந்துடலாம், உன் ஜாதி சனம் உன்னை மறந்துடலாம், உனக்கு நெருங்கிய சிநேகிதர்கள் உன்னை மறந்துடலாம். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்கினவர், உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினவர், உனக்காக எனக்காய் முள்முடி சூட்டப்பட்டவர், உனக்காக எனக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர் உன்னை மறந்து விடுவதற்கு அவர் அநீதிக்காரர் அல்ல. வேதம் சொல்லுது, நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ நிறைய இடத்துல உண்மையா இல்லை, நீ அழைப்புல உண்மையா இல்லை, ஜபத்தில் உண்மையா இல்லை, வேத வாசிப்புல உண்மையா இல்லை, பரிசுத்தத்தில் உண்மையா இல்லை, தரிசனத்தில் நீ உண்மையா இல்லை, அவர் கொடுத்த ட்ராக்ல நீ கரெக்டாக ஓடல. ஆனால் தேவன் உன்னை மறந்து விட அநீதிக்காரர் அல்ல. அவர் சொல்றாரு, நீ உண்மை இல்லைதான்ப்பா, ஆனால் உனக்காக ரத்த சிந்தின நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், உனக்காக அடிக்கப்பட்ட நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நான் ஒரு தடவை உன்னை அழைச்சிட்டேன் இல்லையா, நீ எத்தனை தடவை நழுவி விழுந்தாலும் உன்னுடைய அழைப்பில் நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன், உன்னை நான் ஒரு நாள் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நம்மளை தேடி வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, அவருடைய கண்களுக்கு நீங்களும் நானும் தப்பிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, கர்த்தர் என்னை ஒதுக்கிட்டாரோ, நான் ஜெபிக்காதனால என்னை புறம்பே தள்ளிட்டாரோ, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகாதனால என்னை புறம்பே தள்ளிட்டாரோன்னு நினைக்கிறீங்களா? நீ எந்த நிலையில் இருந்தாலும், எத்தனை முறை நீ விழுந்தாலும், எத்தனை முறை நீ மறுதளித்தாலும், எத்தனை முறை நீ குப்பையில் கிடந்தாலும், அவர் உன்னை மீண்டும் 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 உன்னை தூக்கி எடுத்து உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரையும் அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும்னு பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, அநியாயத்தை விட்டு விலக கடவன். நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை, அநியாயம்னு உனக்கு எது தெரியுதோ அதை விட்டு நீ விலகணும். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் எப்படி தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த காஸ்பல் வேர்டு தான், எளிமையான சுவிசேஷ வார்த்தையை தான். ஏன்னா உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து இதை பார்க்கிறார்கள், அவர்களுக்கும் இது பிரயோஜனம் உண்டாகும்படி எளிமையான வார்த்தைகளால் நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். இங்கே ஒரு மனிதன் லூக்கா 19 1வது 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், ஏசப்பா எரிகோ பட்டணத்துக்குள்ளே போகிறாரு. இந்த எரிகோவை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். யோசுவா சொல்வார், இந்த எரிகோவை கட்டுகிறவன்
மூத்த பிள்ளையும் அதன் வாசலை வைக்கும் பொழுது இளைய பிள்ளைகளையும் அவன் என்ன பண்ணுவான்? இழந்துருவான். ஏன்னா அது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்குது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. எரிகோவுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது எதையுமே நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லா சாப தீட்டு என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ளே இயேசு பிரவேசிக்கிறாரு. அந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு மனுஷன் வாழ்கிறான். அவனுடைய பெயர் வேதம் சொல்லுது ஆயக்காரருக்கு தலைவனும். அடுத்து பாருங்க, ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகைவு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐஸ்வர்யவானை பழிக்கும் பொழுது நம்ம இன்னும் 2 ஐஸ்வர்யவான்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தன் லாசரு பக்கத்தில் இருந்த ஒரு ஐஸ்வர்யவான், அவன் இயேசுவை நம்பாத ஐஸ்வர்யவான், கடைசியில் பாதாளத்துக்குள்ளே பிரவேசித்த ஒரு ஐஸ்வர்யவான். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு ஐஸ்வர்யவான் வருகிறான், வசதி படைத்த ஒரு வாலிபன் வருகிறான். நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறான். கர்த்தர் சொல்றார், உனக்கு உண்டானதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வான பொழுது அவனோ வருத்தத்தோடு போய்விட்டானான். ஏன்னா தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் பொருள்களையும் கர்த்தருக்காய் இழக்க அவன் ஆயத்தமில்லாதவனாய் போனான். ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து என்று வேதம் சொல்லுது. உள்ளது போதும் என்று இருக்க கடவோம், உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க கடவோம். வேதம் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று வேதம் சொல்லுது. அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு பகுதியை வாசிக்கிறப்ப இன்னும் பல பகுதிகள் நம்மளோடு பேசணும். இவன் பாருங்க, ஆயக்காரன், வரி வசூலிக்கக்கூடியவன், அடுத்து ஐஸ்வர்யவான். அப்ப இவனுடைய சம்பாத்தியத்துக்கு மேல இவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சம்பாத்தியத்துக்கு மேல நம்ம பொருள் வாங்கி வச்சிருக்கிறோம்னா அது அநியாயமாய் வந்தது. ஏன்னா உங்கள் சம்பாத்தியம் உங்களுக்கு தெரியும், உங்கள் பொருளாதார ஈட்டு உங்களுக்கு தெரியும். அதற்கு மேலே நீ உங்கள் வீடுகளில் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது எங்கோ ஒரு இடத்துல தவறான விதத்தில் உங்களுக்கு வர்றது அது உங்களுக்கு தெரியும். இது நியாயமான முறையில் வந்ததில்லைன்னு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே நியாயமானதாக இருக்குதா, நியாயமான வழியில் வந்ததாக இருக்குதா? உங்களால் எசேக்கியா ராஜா மாதிரி கைகளை உயர்த்த முடியுமாங்கிறத இந்த வேளையில் நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ சகைவு என்ன செய்கிறாரு? இயேசுவை பார்க்க ஆசைப்படுறார். இதுதாங்க அவர் உள்ளத்தில் இருந்த ஒரு நியாயமான ஒரு உணர்வு. இன்னைக்கு நமக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்குதுங்க, பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு பிரயாசம் தான் நம்மகிட்ட இல்லைங்க. எல்லாருக்கும் இயேசுவை பார்க்க ஆசை இருந்துச்சு. ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வர்றா, அவ பெண்ணு, 2வது வியாதிக்காரி, அவள் தீட்டுப்பட்டவள். அவள் தீட்டுப்பட்டவள் உள்ளே வரக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவள் வெளியில் தான் இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு ஆடவனை தொடக்கூடாது, அது வேதத்தில் இருக்குது, அது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. ஆனால் இவளுக்குள்ள ஒரு உணர்வு, அவரை நான் தொட்டுட்டா சுகமாயிருவேன். ஏனென்றால் அவர் சுகம் தருகிற தெய்வம். அவர் போகிற இடமெல்லாம் குருடர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், செவிடர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், முடவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார், சப்பானிகளுக்கு சுகம் கொடுக்கிறார், மரித்தோரையும் அவர் எழுப்புகிறாரு. அவரிடத்தில் மாலை மயங்குகிற அஸ்தமன வேலையில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாள் என்பதை அவள் கேள்விப்பட்டுட்டு அவள் தனக்கு உண்டானதெல்லாம் செலவழித்து பார்த்துட்டு பல பக்கம் அலைஞ்சு பல வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டுட்டு கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறா. நான் சட்டத்தை மீறி எப்படி எஸ்தர் பிரவேசித்தாலோ அதுபோல் நான் சட்டத்தை மீறி உள்ளே போய் எப்படியாவது இயேசுவின் ஆடையை நான் தொற்றுவேன், அப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கை உள்ள இருதயம் உள்ளவளாக அவள் இயேசுவினிடத்தில் புறப்பட்டு வருகிறாள். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, அவளுக்குள்ள ஒரு கிரியை இருந்தது, ஒரு துணிந்து போய் கர்த்தரை தொடக்கூடிய வாஞ்சை இருந்தது. அதுக்காக விலைக்கிரயம் கொடுக்க ஆரம்பித்தாள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல. எப்படி எஸ்தர் சொன்னாலே, செத்தாலும் நான் சாகிறேன், அதுக்காக நான் சட்டத்தை மீறி யூத ஜனங்களுக்காக, என் குல கோத்திரத்துக்காக, ஜாதி சங்கத்திற்காக நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து புறப்பட்டாள் அல்லவா? அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியும் புறப்பட்டா. எப்படியாவது நான் இயேசுவை தொற்றுவேன், தொட்ட உடனே சுகமாயிருவேன். அவன் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு தீர்மானம் முதல்ல வேணுங்க. இந்த சகைவுக்குள்ள அந்த தீர்மானம் வந்துச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? அவரை பார்க்கணுங்கன்னு ஒரு தீர்மானம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீர்மானமே இல்லாமல் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, ஒரு 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 விதமான இலக்கு நமக்கு இல்லை. வேதம் சொல்லுது, தேவன் அழைத்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளை நோக்கி, லக்கை நோக்கி நான் தொடருவேன். லக்கு நமக்கு இருக்குதுங்க. கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ அந்த பிடிக்கப்பட்ட நோக்கத்தை நோக்கி நான் ஓடுவேன்னு அவர் பவுல் எழுதுறார். பரம அழைப்புதல் பந்தய பொருள், பரம அழைப்பு. என்னை கர்த்தர் அழைத்தது பரம அழைப்பு. பரத்துக்கு அழைத்திருக்கிறார், உன்னதத்துக்கு அழைத்திருக்கிறார், உயிர் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரு. அந்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற லக்கு, அது லக்கு எப்படிப்பட்டது? அவமானம், நிந்தை, பரியாசம், அடி, உத, கட்டு, காவல். யூதர்களால் ஒன்று குறைய அடி நொறுக்கப்பட்டான்.
கல்லெறி உண்டான், வாளால் எறி உண்டான், கப்பர் சேதத்தில் இருந்தான். ஒரு முறை கட்டுவிரியன் கடித்தது. வேதத்தில் அவன் பட்ட பாடுகளை அவன் அப்படியே எழுதுறானா, இப்படியெல்லாம் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டேன். இதுதாங்க லெக்கு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நோக்கி பரம ஈவுதலின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுகிறேன். எனக்கு லாபமாக இருக்கிறது எல்லாவற்றையும், லாபம் என்னென்ன லாபம் எனக்கு இருக்கு. பிறப்பில் லாபம் இருக்கு. அவன் கமாலியன் பாதத்தில் கல்வி பயின்றவன். பிறப்பிலேயே அவன் விசேஷிதமான ஒரு மனுஷனாய் பிறக்கிறான். அவனுக்கு வேத நிபுணன். அந்த காலத்தில் பிஹெச்டி பட்டத்தில் எத்தனையோ பட்டங்களை பெற்றவன். வேத பழைய ஏற்பாடு முழுசும் தரவாய் தன்னுடைய விரலில் வச்சிருக்கிறான். அப்பேற்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவன். என்ன செய்ய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். எல்லாத்தையும் சொல்லிக்கிறான். இந்த கோத்திரத்தில் நான் பிறந்தவன். ஆனால் எல்லாவற்றையும் இயேசுக்காக குப்பையாக தூசியாக எண்ணிட்டு நான் கர்த்தர் என்னை எதற்காய் பிடிச்சாரோ அதற்கு நேராக நான் ஓடுகிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, அவனுக்குள்ள ஒரு தீர்மானம், இலக்கு இருந்துச்சு. இதை கேட்குற இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் உங்களுக்குள்ளே பிசாசானவன் அந்த லெக்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த உலகத்துக்காய் வாழும்படி உங்களுடைய மனதில் அந்த திட்டத்தை தேவன் கொடுத்து அந்த பரம அழைப்புதலை உனக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். எதற்கு உங்களை அழைச்சார் என்பதை அந்த நினைக்க விடாதபடி இந்த உலகத்தையே உங்கள் முன்னாடி கண்ணில் கொண்டு வந்து காட்டி அதுக்காகவே உங்களை ஓட வச்சு கொண்டு இருக்கிறான். இந்த சகைவு பாருங்க, எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயை தகப்பனே, நீங்களும் இயேசுவை பார்க்க ஏங்க வகை தேடக்கூடாது? ஏங்க அந்த உணர்வு நமக்கு வரமாட்டேங்குது? ஏங்க இயேசுவை பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை? ஒரு ஸ்தேவானுக்கு அந்த உணர்வு இருந்துச்சுங்க. ஸ்தேவான் வீட்டு வேலைக்காரங்க, அடுப்பு வேலைக்காரங்க, அவன் சமையல்காரங்க. ஆனால் அவன் நின்று பரலோகத்தை பார்க்குறாங்க. வானம் திறந்து இருக்குதுங்க. ஏசப்பா வலது பக்கத்தில் இருக்கிறத அவன் பார்த்தாங்க. அவருடைய முகம் அக்னியாக இருக்கிறத அவன் பார்த்தாங்க. சுற்றிலும் அவனை சுற்றி கல்லெறியும் பொழுது அந்த கல்லுகள் அவன் பார்க்கல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, இவங்க தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொல்லிக்கிட்டே அவன் ஓட்டத்தை முடிச்சானா. அப்போ அவன் கண்ணில் யார் தெரியுறா? பரலோகம் தெரியுது. ஒரு சமையல்காரனுடைய கண்ணில் பரலோகம் தெரியுது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கண்ணில் என்ன தெரியுது என்பதை யோசித்து பாரு தம்பி தங்கச்சி. இன்னைக்கு பாருங்க, இந்த சகைவு பணக்காரன் தான், குள்ளனானவன். அவனை உருவம் குள்ள, ஆனால் மனசுக்குள்ள இருக்கிறதே ரொம்ப பெருசு. யாரை பார்க்க நினைக்கிறான்? இயேசுவை பார்க்க நினைக்கிறான். யோனாவிலும் பெரியவரை, தேவாலயத்திலும் பெரியவரை, சாலமோனிலும் பெரியவரை, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட பெரியவரை அவன் பார்க்க அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த குள்ளத்தன்மை அதுக்கு தடையா இல்லை. இன்னைக்கு உனக்குள்ள என்ன குள்ளத்தன்மை இருக்கு? ஐயோ, நான் படிக்காதவன், அதனால வேதத்தை படிக்காமல் விட்டுறலாமா? ஐயோ, எனக்கு ஜெபிக்க தெரியாது, அதுக்காக ஜெபிக்காமல் இருந்துடலாமா? ஐயா, என்னால் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நீயா உன்னை குள்ளத்தன்மையில் நினைத்துக்கிட்டு நிப்பாட்டிடலாமா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாக்காவிட்டாலும் சொல்லு. சொல்றதாப்பா உன்னுடைய வேலை. கிரியை செய்யறது கர்த்தருடைய வேலை. வேதம் சொல்லுது, என்னுடைய வசனங்கள் வெறுமனையாய் திரும்பி வராது, அதை நான் விரும்பின காரியத்தை செய்து முடிச்சுட்டே திரும்பி வரும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதுங்க, அந்த வார்த்தை 1,00,000 காரியங்களை செஞ்சுட்டு உன்கிட்ட வரும்பொழுது அது 2 லட்சமா 3 லட்சமா கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துருவாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரை காணக்கூடாமல் அப்போ முயற்சி எடுத்தான். கூட்டத்துக்குள்ளே ஓடுனான். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே என்னப்படிப்பட்டவங்க தெரியுமா? எடை விடாதவங்க தான். பார்த்தீங்களா, அவர் 4 பேர் சுமந்துட்டு போனாலும் எடை விட மாட்டேன். குள்ளனான ஒருத்தன் வந்து தொலைவரானே, உள்ளே போக நினைக்கிறானே, கொஞ்சம் வழியை விடுவோம்னு பார்த்தா வழி விட மாட்டேங்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை பார்க்க நிறைய பேர் வழி விட மாட்டாங்கங்க. ஊழியம் செய்யலான்னா முன்னாடி எலும்ப வழி விட மாட்டாங்கங்க. ஜெபிக்கலான்னா வீட்டில் இருக்கிறவங்களே வழி விட மாட்டாங்க. ஜெபிக்கிறேன்னு சொன்னேன்னா உனக்கு 1000 தடை போடுவாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, உடனே உன்னால் முடியாது, உனக்கு ப்ரெஷர் இருக்குது, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, வேலை இருக்குது, லீவ் எடுக்கக்கூடாது, தடை தான் போடுவேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட 3 நாள் உட்காந்து அழகா பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் அவன் தான் குடும்பத்தை மறந்துட்டாங்க, தான் பிள்ளைகளை மறந்துட்டாங்க, தான் வேலையை மறந்துட்டாங்க. அவங்க கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தாங்க. ஆனால் நம்ம சீசர்கள் இருக்காங்களே, அவங்க தான் மெதுவாக இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது வனாந்தரம். அவன் யாராவது ஒருத்தனாவது வனாந்தரம்னு சொன்னானா? அங்கே இருக்கிறவன் யாராவது எனக்கு நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப டல் ஆயிடுச்சு, ரொம்ப எனக்கு டைம் போக மாட்டேங்குது, எனக்கு கேட்க பிரசங்க வெறுப்பாக இருக்குது, போதும் நிப்பாட்டுங்க போகிறேன்னு சொன்னானா? அவங்கெல்லாம் கேட்குறாங்க, வாஞ்சியோடு ஜனங்கள் கேட்குறாங்க. சீசர்களால் தான் பொருட்களை 3 நாள் ஆகி போச்சு, 2 நாள் ஆகி போச்சு, 1 நாள் ஆகி போச்சு, 15 நாள் ஆச்சோபம், 38 நாள் ஆச்சோபம், 98 நாள் ஆச்சோபம், என்னங்க 56 நாள் ஆச்சோபம், என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நம்முடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு பாஸ்டர்ஸ் எல்லாம் என்னை கேட்குறாங்க, 98 நாள் செவமா வர்றாங்களா பாரத பாஸ்டர்மாங்க.
வர்றாங்களான்னு கேட்காத, வந்து பாருங்கன்னு நான் சொல்லுவேன். இங்கே வந்து பாருங்க, நடக்குது, கர்த்தர் நடத்துறாரு. கடைசி கால எழுப்புதல்ல மனுபுத்திரத்தில் கர்த்தர் நடப்பிக்கும் கிரியைகளை வந்து பாருங்க. அவர் கர்த்தர் செய்கிற காரியத்தை வந்து பாருங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இங்கு வேதம் சொல்கிறது, அவன் குள்ளன் என்று மனசுல நினைக்கலங்க, இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சான். இதை கேட்கிற உனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீ குள்ளன் என்று நினைக்காத, பொருளாதாரம் இல்லாதவன் என்று நினைக்காத, படிப்பறிவு இல்லாதவன் என்று நினைக்காத, வியாதிக்காரன் என்று நினைக்காத, இன்னும் எனக்கு பலன் இல்லை என்று நினைக்காத, என்னால முடியாது என்று நினைக்காத. பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படி நினைச்சிருந்தானா சுகமாயிருப்பாளா? அவளுக்கு நான் பெரும்பாடு உள்ளவள், நான் ஆண் மகனை தொடக்கூடாது, நான் இயேசுக்கு முன்னாடி போகக்கூடாது, என்னை தள்ளப்பட்டவள் ஒதுக்கப்பட்டவள் நினைச்சிருந்தானா அவள் சுகமாயிருப்பாளா? குஷ்டரோகி 4 உட்காந்துருக்கேன், இயேசுவை பார்த்தேன்னு கேட்குறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு கேட்டானே, ஒருவேளை அவன் நான் குஷ்டரோகி, இயேசு வந்தால் ஓடிருன்னு சொல்லி அவன் ஓடி இருந்தானா அவன் சுகமாக இருப்பானா? இதை கேட்குற வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம தியானித்தும் பொழுது பார்க்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தாங்க தடுமாறி பின்னாடி நிற்கிறோம். என்னால் முடியாது. இது பிசாசு உனக்கு போட்டிருக்கிற கண்ணிங்க. அந்த கண்ணிக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சிம்சோனை அந்த கயிறு நார்களால் கட்டினார்களோ, எப்படி சிம்சோனை அவனுடைய அந்த பெண்ணுடைய இச்சையில் கட்டினார்களோ, அதுபோல் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று உங்களை கட்டி வச்சிருக்கு. அதனால தான் உங்கள் மனசு சொல்லுது, என்னால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது பிரதர், என்னால் 1/2 மணி நேரம் வேதம் படிக்க முடியாது பிரதர், என்னாலலாம் ஊழியம் செய்ய முடியாது பிரதர். இப்படி நீங்களே உங்களை தாழ்த்தி தரங்கெடுத்த முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இயலாமையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. வேதம் சொல்லுது, உம்மாலை ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலை ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். பாருங்க, தாவீது கோலியாத்துக்கிட்ட போறப்ப என்ன சொன்னார் தெரியுமா? நீ பட்டயத்தை நம்பி வர்ற, ஈட்டியை நம்பி வர்ற, நீ கேடயத்தை நம்பி வர்ற, நீ உன் பலத்தை நம்பி வர்ற, உன்னுடைய அரசியல், உன்னுடைய இராணுவ அனுபவத்தை நம்பி வர்ற, உன்னுடைய நாட்டினுடைய பலத்தை நம்பி நீ வர்ற. ஆனால் நீயோ நானோ நீ நிந்திக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இந்த நாளில் உன் தலையை வெட்டி காக்காய்களுக்கும் பறவைகளுக்கும் அதை நான் கொடுக்க போகிறேன். கர்த்தர் ஜெயம் எடுப்பா, தேவனுக்கு முன்பாய் விருத்த சேதனம் இல்லாத நீ எம்மாத்திரம்டான்னு சொல்லி அவன் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நின்றான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீயும் வார்த்தையை சொல்லி நில்லு, கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாருங்கள், இவன் குள்ளன் என்றெல்லாம் நினைக்கலங்க மனசில். இயேசுவை பார்க்கணும், அதுக்கு மக்கள் வழிவிட மாட்டாங்க. யார் வழிவிடாட்டி விட்டுறாதீங்க, அதுக்காக உயரமான மரத்தில் ஏறுங்க. அடுத்த ஸ்டெப் அவன் முயற்சி பண்ணுறான் பாருங்க, அவன் யோசனையை பாருங்க. இயேசுவை பார்க்கணும், எங்கே வர்றாரு விசாரிக்கிறான், அங்கே போய் எல்லாத்தையும் புலனாய்வு பண்ணுறான், எங்கே போகிறாரு, அடுத்து எந்த ஊர். அப்போ இவனுடைய முயற்சி இருக்கு பாருங்க, இவனுடைய ஓட்டம் இருக்கு பாருங்க, இவனுடைய தாகம் இருக்கு பாருங்க. அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இந்த உணர்வு உனக்குள்ள 24 மணி நேரம் துடிக்கணுங்க. இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். என்ன இருந்துச்சுன்னா நீ பார்க்கலாம். வேதம் சொல்லுது, என்னை தேடுகிற பொழுது கண்டடைவீர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிற பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கண்டடைவீர்கள். தேடுங்கள், நம்ம தான் தேடணும். என் ராஜாவை எப்போ பார்க்கலாம்? அதிகாலையில் போனால் பார்க்கலான்னு அதிகாலையில் ஓடணுங்க. ஒரு வேலைக்கு ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணும், அதிகாலையில் வானா ஓடுறோம்ல. எங்கேயாவது ஒரு நன்மை நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு கூப்பிட்டா ஓடுறோம்ல. இப்போ பாருங்கள், அடுத்த வாரத்தில் இன்டர்வியூ, அடுத்த வாரத்தில் பார்த்தா எக்ஸாமு, அந்த இடத்த துவக்கி நீங்கள் ஓடுவீங்கல்ல. ஏன்னா உங்களுடைய தேவை அங்கே இருக்குனால ஓடுறீங்க. ஆனால் ஆண்டவர் இடத்துல உங்கள் தேவை இல்லாதனால நீங்கள் போக மாட்டீங்க. நமக்கு என்ன, அவர் இருந்துட்டு போகிறாரு, நமக்கு ஒன்று இருக்கிறது போதுன்னு. அருமையான தம்பி தங்கச்சி, தாகம் உள்ளவனுக்கு அவர் தண்ணீரை தருவார். தாகத்தோடு அதிகாலையில் தேடினால் நிச்சயமாய் அவரை பார்க்கலாம். மகதலேனாள் மரியாள் கல்லறையில் போய் தேடலையா? அவளுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தலையா? இன்னைக்கு கல்லறையில் ஒருத்தி தேடி பார்க்க முடியும்னா ஆலயத்தில் நீ தேடினால் பார்க்கலாம், உன் வீட்டில் தேடினாலும் அவரை நீ பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இவன் இயேசுவை பார்க்க ஒரு பெரிய காட்டத்தி மரத்தில் ஏறிட்டான். உயரமான மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன பார்க்கணும்னு தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் அவனுக்கு தெரியல, அவனுக்குள்ளே இருந்த அநியாயம் அவனுக்கு தெரியல, அவனுக்குள்ளே இருந்த அக்கிரமம் அவனுக்கு தெரியல. அவன் தன்னை நல்லவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இயேசுவை பார்க்கத்தான் அவன் ஆசைப்பட்டான். அவன் இயேசுவோடைய முகம் எப்படி இருக்கும், அவரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு அவன் நினச்சான். ஆனால் இயேசு அவனை பார்க்குறாரு. என்ன பார்க்க? ஒருத்தன் மரத்து மேலே இருக்கிறான், நான் அவனை பார்க்கணுமே, அவன் வாழ்க்கையை வளமிக்கதான் மாற்றணுமே, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களையெல்லாம் போக்கணுமே, அவனும் என்னுடைய பிள்ளையாய் மாற்றணுமேனு அவன் எந்த மரத்துக்கடியில் இருக்கிறானோ அந்த மரத்துக்கடியை நோக்கி ஏசப்பா வர்றாருங்க. அவன் இருக்கிற பாதையிலேயே வந்து அந்த மரத்துக்கடியில் நின்று வானத்தை அன்னார்ந்து பார்த்து, மரத்தை அன்னார்ந்து பார்த்து அவனை பார்த்து கூப்பிட்றாரு, சகைவே. 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டாம். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு காலிங், ஆல்டர் கால் கொடுக்குறாரு. அந்த மரத்துக்கடியில் நின்று ஒரு கால் பண்ணுறாரு, இறங்கி வாப்பா. எப்படி இறங்கி வா? மெதுவாக சௌரியமாக ஆற அமர மெதுவாக உட்காந்து விழுந்துடாதப்பா அப்படிலாம் கூப்பிடலங்க.
தேவனுடைய அழைப்பு எப்பயுமே அவசரமாக தாங்க இருக்கும். எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் மெதுவாலாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா காலம் கடந்து போயிருச்சு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு தான் சொல்றார். அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வருகையும் ரொம்ப சீக்கிரம். இவனையும் எப்படி தான் கூப்பிடுறாரு, சீக்கிரம் வா, நான் உன் வீட்டில் தங்கணும். அதான் பாயிண்ட், உன் வீட்டில் நான் தங்கணும். அப்போ அவன் இறங்கி இயேசுவை கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் சொல்கிற வேர்டு ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். 8ஆம் வசனம், சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கலாமா? ஒரு மனுஷன்ட்ட இயேசு பேசின உடனே அவன் முதல்ல செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? யாரிடத்துல நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானா என்ன பண்ணிடுறேன், நாளத்தனையாக கொடுத்துட்றேன். இப்போ இவன் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டுட்டு போகிறான். என்ன அவன் சொல்லவே இல்லை. இயேசுவை கூப்பிட்டுட்டு போகிறவனுக்கு தெரியுது அநியாயமாக வாங்கியிருந்தா கொடுத்துடணும்னு. ஆனால் 24 மணி நேரம் இயேசுவின் நாமத்தை சொல்கிற நமக்கு அநியாயமான பொருள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியலங்க. தேவனுடைய பிள்ளைகள் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையாக இருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நியாயம் செய்கிறோம், எத்தனை அநியாயம் செய்கிறோம் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பாருங்கள், சில வசனத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோவான் ஸ்நானங்க இடத்துல கடந்து வர்றாங்க. அவங்க அவங்கள்ட்ட கேட்குற கேள்விக்கு யோவான் கொடுக்குற பதிலை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு. இப்போ இங்கே வர்றவங்களாம் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகள், ஆபிரகாமுடைய இனத்தார்கள், முற்பிதாக்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள். இவர்களை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு, விரியம்பாம்பு குட்டி. அப்போ இவன் ஆபிரகாமுடைய வம்சத்துக்காரே விரியம்பாம்பு குட்டியா இருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன் பார், எவ்வளோ கொடூரமான இருதயம் உள்ளவன், கொடூரமான பார்வை உள்ளவன், கொடூரமான சிந்தனை உள்ளவன். பேர் பெத்த பேர், ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நாமும் தாங்க இன்னைக்கு பார்த்தா நல்ல நல்ல பேர், யாக்கோப்பு, ஈசாக்கு, யோவானு, பர்த்தலேமேயோ, அப்புறம் பார்த்தா ததையோ, அப்புறம் பார்த்தா என்ன சாலமோனு, அப்புறம் பவுலு, அப்புறம் சவுலு, அப்புறம் பார்த்தா வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சாமுவேலு, பேரெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற வேலையை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்லுவாங்க, பேர் இப்படி மட்டும் நல்ல பேர் வச்சுருக்கான. வட்டி கடைன்னு போட்டிருப்பேன், அடுத்து அடகு கடைன்னு போட்டிருப்பேன், அடுத்து பார்த்தா பார் கடை. பேரை பார்த்தா பார் கடையில் உரிமையாளர்னு போட்டு இங்கே பைபிளில் இருக்க பேர். நம்மளே சொல்லுவோம், இது என்னடா அநியாயமாக கிடக்கு. மேலே இருக்கிறது என்னவா இருக்கு? பயங்கரமாக இருக்கு, வாசிக்கவே முடியல. கீழே இருக்கிற பேரை பார்த்தா வேதத்தில் இருக்கிற பேர் மோசஸ், மோசே பார்த்தா எப்படி இருக்கிறாங்க? கையில் அருவாவும் கையுமா. பேரை பார்த்தா எப்படி இருக்கு? மோசே. என்னடா பேருக்கு வாழ்க்கைங்க. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் என்ன பண்ணணும்? அநியாயத்தை. இப்போ ரொம்ப லேட்டஸ்டாக ஜீசஸ் பேரே வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் பேரை என்ன வேண்டாம், எல்லா வண்டியிலையும் ஜீசஸ் பேரை கேட்டா ஜீசஸ்ங்கிறேன். சினிமா பாட்டு போட்டு கும்முன்னு குத்துறேன், அதில் பார்த்தா ஜீசஸ் இருக்கு. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, என் பேரை வீணில் நீ என்ன செய்யாத வணங்கா. இவன் பாரு, இயேசு கூப்பிட்ட உடனே அறிக்கை செய்கிறான், அநியாயமாக நான் வாங்கினது உண்டானா நாளத்தனையா நான் கொடுத்துறேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, ஏசப்பா ஒன்றுமே சொல்ல, நீ பாவினே சொல்லலைங்க. இயேசு உன்ட்ட வந்தார்னாலே உன் பாவம் உன்னை விட்டு வெளியேறுங்க. ஏன்னா அவர் வெளிச்சம் உள்ளவர், உன்ட்ட இருள் இருக்கவே முடியாது. அவர் மகிமையின் ஜோதி, உனக்குள்ள பாவம் இருக்கவே முடியாது. அவர் அந்த இடத்துல நீ பாவின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அவன் இயேசு உன் வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறேன், அநியாயமாக நான் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் எத்தனையா கொடுத்துறேன்? நாளத்தனையாக மனம் திரும்புகிறாங்க. இதுதாங்க உண்மை. அன்னைக்கு தான் கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்? அநியாயத்தை எல்லாம் தூக்கி வெளியில் போடணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேர் வட்டி கடை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேர் கந்து கடை, கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் மீட்ரு வட்டி, கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் அநியாயமாக சொத்தை பறிக்கிறது, அநியாயமான காரியங்கள்.
கள்ளத்தராசு, பாவம், இச்சை, கொடூரமான காரியங்கள். அப்போ நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் கேட்டால் நாங்கள் கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையை பார்த்தா பாதாளத்துக்குரியதாக இருக்குது, விக்கிரகத்துக்குரியதாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும், நரகத்துக்குரியதாக இருக்கும், லூசிபருக்குரியதாக இருக்கும். ஆனால் கேட்டால் நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை. கர்த்தர் சொல்றாரு, என் பேரை நீ வீணிலே வழங்காத, என் பேரை சொல்லிட்டு நீ துணிகரமான பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காத, என் நாமத்தை தூசிக்கும்படி நீ நடக்காத, என்னை ஏற்றுக்கொண்ட நீ அப்பா போல பிள்ளை இருக்கணும், தாயை போல பிள்ளை இருக்கணும், நூலை போல சேலை இருக்கணும். இதை கேட்குற இன்றைக்கு ஒருவேளை லைவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் என்னுடைய மெசேஜினுடைய நோக்கமே உலகத்தின் பல பகுதிகளில் பார்க்குற ஜனங்களை நோக்கி தான் இருக்கு. நீங்கள் மட்டும் நினைக்காதீங்க, இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய சத்தடி காலடி கேட்குது. அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை நின்று நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படுகிற இடம் அது பரிசுத்த ஸ்தலமாக இருக்கணும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த கூடுமான்னு கர்த்தர் கேட்கிறார். ஆனால் இன்னைக்கு அதே கர்த்தர் நம்ம இடத்துல வந்தார்னா நம்ம இடத்துல குற்றம் பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கா? பேதுருவை பார்த்து சொன்னார், சாத்தான் உன்னை புடமிட கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு நாள் வருகிறார் தாவீது ராஜா கிட்ட. தாவீது எப்படி ஒரு தேசத்தினுடைய பிரதமர் பதவி, ராஜா. அவர் என்ன தப்பு பண்ணாலும் பிரஜைகள் யாரு கேட்க முடியும்? ராஜா தப்பு பண்ண கேட்க முடியல. இன்னைக்கு அதுதான் நடக்குது. பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் தப்பு பண்ண கேட்க ஆள் கிடையாது, அவங்க மனம் போல செய்து கொண்டலாம். அன்னைக்கு ராஜா துணிகரமாக உரியாவுடைய மனைவியை தன் பக்கத்தில் எடுத்துக்கொண்டான். அவனை பட்டயத்தில் வெட்டி கொன்று போட்டுட்டான். காரணம் அதிகாரம். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால்கள் போல இருக்கு. ராஜாவினுடைய முன்னாடி அவருடைய கோபம் பயங்கரமானது, சிங்கத்திற்கு ஒப்பானதா இருக்கு. அப்போ இப்போ ராஜாவாக இருக்கிற தாவீது தன்னுடைய வேலையாளான உரியாவை மனைவியை தனக்குன்னு எடுத்துக்கிட்டு அவனை பட்டயத்தால் வெட்டி கொன்று போட்டான். எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருமே அதை கேட்க முடியல. ஏன்னா செய்திருக்கிறவர் ராஜா. ராஜா தப்புன்னா தப்பு இல்லையா? மந்திரி தப்புன்னா தப்பு இல்லையா? தவறு தவறு தான். வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், உங்கள் பாவம் உங்கள் வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதை நிச்சயமாய் அறிங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா நிச்சயமாய் மறிக்கும். அப்போ அருமையான தம்பி, இதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ தாவீது செஞ்ச தப்பை யார் கேட்கறது? கர்த்தருடைய அந்த மன தாக்கம் நாத்தான் தீர்க்கதரிசி மேலே இறங்கினது. நாத்தான் தீர்க்கதரிசி போறாரு, அவர்கிட்ட போறேன்னு சொல்றாரு, ஒரு ஊமையை சொன்னார். அந்த ஊமையில் ஒரு சம்பவம் வருது. அப்போ தாவீது சொல்றாரு, அந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன். அப்போ தாவீதை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ தான் அந்த மனுஷன், நீ தான மரணத்துக்கு பாத்திரன், நீ தான் அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டவன், ஒரே ஒரு செல்ல ஆட்டுக்குட்டியாய் வைத்திருந்தானே அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டவன் நீதான், நீ மரணத்துக்கு பாத்திரன் என்று சொல்லி துணிந்து தீர்க்கதரிசியாய் நின்று தேவனுடைய வார்த்தையை ராஜாவுக்கு அறிவித்தான். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். இந்த யோவான் அதை தாங்க சொல்றேன். வர்றவங்களை பார்த்து சொல்றேன், விரியம்பாம்புகளே, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நீங்க ஆபிரகாம் பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கல்லுகளால் கூட அவரால் பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். முதல்ல உங்க வாழ்க்கையை மாற்றுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். நீங்க ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு, மோசையின் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் மோசையினுடைய சந்ததின்னு சொல்லிக்கிட்டு, எங்க தகப்பன் மோசை என்று சொல்லிக்கிட்டு மனம் போல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையில கனிகள் காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்களை, பாவங்களை, இச்சைகளை, விரோதங்களை, கசப்புகளை, காய்மகாரங்களை, பயங்கரமான தூஷணங்களை, இன்னும் இருக்கக்கூடிய பொய்களை, ஏமாற்றுத்தனங்களை, மற்ற இருக்கக்கூடிய எல்லா விதமான உலகப்பரமான இச்சைகளை உங்களை விட்டு புறம்பே தள்ளுங்க. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அந்த இடத்துல பிரசங்கம் பண்றாரு. அடுத்து பாருங்களே, 10வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தாரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே. ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்?
என்னைக்கு ஒரு சபை விசுவாசி வந்து ஊழியக்கார்ட்ட, பாஸ்டர் அடுத்து எப்போ மீட்டிங்னு வைக்கிறீங்கன்னு கேட்கணுங்க. அழுகிற பிள்ளை தாங்க பால் குடிக்கும். தாகம் உள்ளவன் கேட்பாங்க. நம்ம இந்த நாட்களில் நம்ம ஜெபத்தை வச்சு அவங்கள கெஞ்ச விட, வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா. ஆனால் இது எப்படி மாறி போய் டெண்டர் மாறி போச்சு. இவங்க கேட்கணும். இவங்க வந்து கேட்குறாங்க பாரு, யோவான் ஸ்நானன்ட்ட நாங்கள் என்னையா செய்யணும். அன்னைக்கு வந்து பவுலை பார்த்து கேட்குறாரு, ரெட்சிப்படைய நாங்கள் என்ன செய்யணும். ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்யணும். சவுல் பரலோக தேவனை பார்த்து கேட்குறாரு, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் கேட்குறாரு. அப்போ நம்ம தாங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை எதற்கு அழைச்சிங்க, என்னை எதற்கு தெரிந்து கொண்டீங்க, நான் என்ன செய்யணும், எதற்காக என்னை ஆண் புத்திரனாய் படைச்சிங்க, எதற்காக என்னை பெண் மகளாய் படைச்சிங்க, எதற்காக எனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னான் இங்கே பிறப்பான், இன்னானுக்கு இன்ன பெயர் வைக்கப்படும்னு கர்த்தர் எழுதியிருக்கிறாள். நீ இந்த ஊரில் இந்த பட்டணத்தில் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கம் என்ன? உங்களை என்ன ஒரு ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் அவர் படைச்சாரா, அல்லது உங்களை குடும்பஸ்திரியா இருக்கதா அவர் படைச்சாரா, அல்லது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கத்தான் அவர் அடைச்சாரா? இல்லை தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனை, எந்த நிலையில் இருந்தாலும் நீ அவருக்கு ஒரு சுவிசேஷகன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ அவருக்கு ஒரு ஊழியக்காரன், போர்ப்பட தளபதி. எந்த நிலையில் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆகணும். இதை நீ ஒரு நாள் நீ மறக்கக்கூடாது. அப்போ ஊழியக்காரனுக்குரிய சுவாபம் உனக்கு வேணும். வேதம் சொல்லுது, நீ போதக சமர்த்தனா இருக்கணும். சமயத்துக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாக நீ எந்த நிலையிலும் ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சொல்லும்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆயத்தமா இருக்கணும். தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, 2 அங்கி இருக்குதா உன்னை கொடுங்கிறார். நமக்கு எத்தனை அங்கி இருந்தாலும் உள்ள பீரோவில் போட்டு பூட்டி வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவோட போட்டுக்குவோம். போடாட்டி கூட குப்பையா போட்டோம். ஆனால் அடுத்தவனுக்கு மட்டும் நமக்கு தரமாட்டோம். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் எத்தனை பிரிட்ஜ் வாங்கி வச்சு எம்புட்டு ஜாமே அதுக்குள்ளே இருக்குது தெரியுமா? உள்ளே வச்சுக்கிறது. ஒரு வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் வச்சுட்டு அதவே சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு அடுத்த நாளை கொடுத்து கவலையே கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள பிரிட்ஜில் வச்சுருக்கோம்ல. போன வாரம் மீன், போன மாதம் கறி, போன மாதத்தில் வச்ச மாவு வச்சுக்கிட்டு அதவே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு பரலோகத்தை கவனிக்கிறதே இல்லை. அதான் உள்ளே இருக்குல்ல பிரிட்ஜில் பூரா பழசை சாப்பிட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜெபம் மட்டும் அன்றாடு அப்பத்தை எங்களுக்கு தாரும், அன்றாடு எங்களுடைய அப்பத்தை தாரும். எங்கே அப்பத்தை தர்றது? கேட்டால் தானே தருவார். அதான் பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோமே. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்னைக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் அவங்க கேட்குறாங்க, 2 அங்கி இருக்கா ஒருத்தனுக்கு கொடு இல்லாதவனுக்கு. அடுத்து பாருங்க, ஆகாரத்தை உடையவன. ஹலோ, எல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க. ஆகாரத்தை எடுத்து எங்கே வைக்கிறது? சாப்பாட்டை கூட கொண்டு பிரிட்ஜுக்குள்ளே வச்சு போடுறாங்க. யாருக்காவது போடுறோமா? யாருக்காவது மிச்சம் இருந்தால் கொடுக்குறோமா? அதை கூட எடுத்து பிரிட்ஜில் வை, நாளைக்கு சாப்பிட்டுக்கும். எவ்வளவு ஒரு கருமித்தனம் தெரியுமா? சுயநலம் தெரியுமா? நாமே வாழணும், நாமே சாப்பிடணும், நமக்காகவே உலகம் எல்லாம். இது என்னங்க வாழ்க்கை? இது கிறிஸ்தவமே கிடையாதுங்க. இதான் சொல்கிறார், அநியாயத்தை முதல்ல விடுப்பா. நீ சாப்பிட்டீங்கன்னா இல்லாதவனுக்கு கொடு. எத்தனை பேர் பிளாட்பாரத்தில் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கான்னு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை நீயே மறைச்சு வச்சிருக்கிறியே. குஷ்டரோகிகளுக்குள்ள ஒரு உணர்வு குத்துச்சுங்க, நான் செய்யறது நியாயம் அல்ல. இதை கேட்குற, இது அநியாயம் இல்லையா? இயேசு உனக்கு தெரியும், பரலோகம் உனக்கு தெரியும், பரிசுத்தம் உனக்கு தெரியும், பாதாளம் உனக்கு தெரியும், நரகம் உனக்கு தெரியும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை உனக்கு தெரியும், ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போறான்னு உனக்கு தெரியும், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியும். இத்தனையும் தெரிஞ்சு நீ சொல்லாமல் இருக்கிறது அநியாயம் இல்லையா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற நீ அநியாயத்தை விட்டு முதல்ல வெளியே வர வேண்டாமா? இந்த அநியாயமான ஒன்றை நீ போய் சொல்லணும் இல்லையா? நியாயமான காரியத்தை செய்யணும் இல்லையா? பாவம் செய்கிறவனை பார்த்து அன்பை பேசி, தம்பி இது அக்கிரமம், இது பாவம், இது இச்சை, இதில் போனால் நரகத்துக்குள்ளே போயிடுவேன், கொடூரமான அக்கினி கடல் இருக்குது, அதில் 100கணக்கான 1000கணக்கான மில்லியன் வருஷம் அதில் நீ வேகணும், அதில் தயவு செய்து வந்திருப்பான்னு சொல்லி அவன்கிட்ட நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? ஆனால் நீ அதை செய்யாத பொழுது நீ அநியாயக்காரன் அல்லவா? நீ அக்கிரமக்காரன் அல்லவா? நீ தான் அந்த மனுஷன் அல்லவா? கர்த்தர் இன்னைக்கு உன்னிடத்தில் பேசுகிறார். யோசித்துப்பார், எவ்வளோ அநியாயம் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்க. 24 மணி நேரத்தில் தேவனுக்கு 1 மணி நேரம் உன்னால் கொடுக்க முடியலனா நீ அநியாயக்காரன் அல்லவா? தேவனுடைய உனக்கு கொடுத்த சம்பளங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்காதபடி அதை எடுத்து தன்வகப்படுத்துவது அநியாய காரியம் அல்லவா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில் நடத்தாதது அநியாய காரியம் அல்லவா? இதோ கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காதது அநியாய காரியம் அல்லவா? எத்தனை அநியாயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறோம். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. உன் கண்ணில் விட்டத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களில் இருக்க துரும்ப பார்க்குறமே பெருசா, அவன்லாம் துரும்போடு இருக்கிறான்னு அவன் சிரிக்கிறான். உடனே பார்த்து, நான் துரும்புல தான்ப்பா இருக்கிறேன், நீ விட்டத்தோடையே இருக்கிறேன். உன் கண்ணில் பெருசு இருக்கு,
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைவு நமக்கு தெரியாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இவன் பாருங்க, இயேசு பேசினாரு, உடனே குறையை கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம ஏன் குறை கண்டுபிடிக்கல தெரியுமா? இயேசு நம்மகிட்ட பேசுற மாதிரி நம்ம காது, அதனாலதான் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவான். நம்ம சொல்லுவோம் பதில், இல்ல காது இருந்தா தானே கேட்குவான். எங்களுக்கு காதெல்லாம் மலிங்கி போச்சு. காதை கொஞ்சம் குடைஞ்சு பாருங்க, உள்ள கேட்கும் சத்தம். கர்த்தர் பேசுவார், அழகா பேசுவார், லைவா பேசுவார். வேதத்தில் எத்தனை பேரோடு பேசினார். பேதுரு மேல் வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்றார், ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் இறங்கி போ. அனனியாட்ட கர்த்தர் பேசுறார், புறப்பட்டு போ, அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். வேதத்தில் எல்லா இடத்துலையும் கர்த்தர் பேசுறார். நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் அந்த பட்டணத்தில் இருக்கும்பொழுது ஒருவனும் உன் மேல கைவிட மாட்டான், பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக பேர்கள் உண்டு. கர்த்தர் பேசுறார். ஒவ்வொரு இடத்துல நீங்க கவனமா படிச்சு பாருங்க. இந்த சூரச்செடியில் உட்காரு, சத்தம் கேட்கிறப்ப புறப்படு. தாவீதோடு கர்த்தர் பேசுறார், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், புறப்பட்டு போ, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ, தகப்பன தாயை இனத்தை குலத்தை கோத்திரத்தை விட்டுட்டு போ. கர்த்தர் பேசினார். ஏசாயாட்ட கர்த்தர் பேசினார், எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டேன், கர்த்தர் பேசினார். வேதத்தில் இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு ஏன் உனக்கு எனக்கு அவர் பேச மாட்டேங்கிறார்னா, நம்ம இன்னும் காதுகளை அடைச்சு செவிட்டு விரியனா உட்கார்ந்து இருக்கிறோம். பாருங்க, செவிட்டு விரியனா, விரியனுக்கு காது இல்லைன்னு அவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம காதை கூர்மைப்படுத்தலாம். அந்த செடியில் போய் ஒரு ராஜா உட்கார்ந்துருக்கிறார், போர்ப்பட தளபதி, யுத்த அதிபதி, சேனை தளபதி, ஆயுததாரி, பயங்கரமான பராக்கிரமசாலி தாவீது. அவன் எழுந்து நின்னானா கோலியாத்தல்ல 200 பேர்த்த தூக்கிட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட யுத்த வீரனை செடிக்கடியில் போய் உட்கார வைக்கிறார். உட்காரு, லிசன், என் சத்தம் கேட்குற வரையும் உட்கார், நாள் கணக்கில் உட்கார். மோசையை நான் காலையில் கூட எந்திரிச்சு தியானிச்சேன். 40 நாள் அவன் எந்த ரெஸ்ட் ரூம் போனேன், அவன் எங்கே படுத்து கிடந்தேன், எப்படி இருந்திருப்பேன். அந்த மலை எங்கும் ஒரு நாய் மாடு வரக்கூடாதுங்கிறாரு. வேதம் சொல்லுது, நீ மலைஜாலிக்கு போனேன்னா முக்கூறு எடுத்துட்டு போகணும். அது தேவன் உலாவி கொண்டு இருக்கிற பாளையம் பரிசுத்தமானது, எந்த இடத்துல நீ அசுத்தம் பண்ணிடக்கூடாதுனாரு. அந்த மலை மேலே அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த மலையை விட்டு அவனால் எந்திரிக்க முடியுமா? அந்த தேவன் இறங்கி அக்னியாய் பேசி கொண்டு இருக்கிறாரு. அந்த இடத்த விட்டு அவன் எப்படி எந்திரிச்சிருப்பான்? எவ்வளவு நடுங்கி இருக்கு அவனுடைய இருதயம். ஒரு சின்ன பிள்ளைக்கு பயம் வந்தா எப்படி அந்த இருதயம் நடுங்குமோ, அப்படி மோசே அந்த 40 நாள் பதட்டத்தில் தானே உட்கார்ந்துருப்பார். அவருக்கு எதையுமே நினைக்க முடியாது. ஏனென்ற கர்த்தர் முகமுகமாய் அவனோடு ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமோ, அத்தனை ஆகமத்தையும் அங்கதான் அவர் பேசினார். அங்கதான் 10 கட்டளை எழுதி கொடுக்கிறார், ரிட்டன் அவருடைய கையால எழுதுறார். இத்தனையும் வாங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வேற நினைப்பு எப்படிங்க இருக்கும்? முகமுகமா பேசுறார். யோசுவாவிட்ட சொல்றாரு, நான் மோசையோடு முகமுகமா பேசுறேன். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, ஏன் நம்மளோடு பேச மாட்டேங்கிறார்? ஏன் அந்த உணர்வு நமக்கு இல்லை? நம்ம வாழ்க்கையில் அநியாயங்க எங்கேயோ ஒரு பக்கம். ஜபத்தில் உண்மை இல்லைங்க, அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறோம். வேத வாசிப்பில் உண்மை இல்லைங்க, அநியாயம் செய்து கொண்டு, பரிசுத்தம் இல்லைங்க. அசுத்தமான காட்சிகளை இன்னும் நம்ம பார்க்குறோம். யூடியூப் எடுத்தால் பல மணி நேரம், ஃபேஸ்புக்கில் போனால் வெளியில் வரவே மாட்டேங்கிறோம். செல்லுக்கு கொடுக்குற நேரம் வேதத்துக்கு நம்ம கொடுக்குறோமா? உங்கள் இருதயத்தை தூக்கி அப்படி தராசில் வச்சுப்பார். ஒரு செல்லுக்கு, மனுஷன் படைத்த படைப்பான ஒரு செல்லுக்குள்ளே போய் நம்மளுடைய நேரத்தை செலவிடுறோம். அதுக்காக நம்ம நேரத்தில் எவ்வளவு நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கட்டின மனைவிட்டு கூட பேச மாட்டேங்கிறோம், கட்டின பிள்ளை பெத்தெடுத்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்கிறோம், தேவன் உன்னை உருவாக்கினவர்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். அந்த செல்லில் உட்காந்துனே அதிலே ரசனையாக இருந்து அதிலேயே போய் 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 சாக்கடையாய் நம்முடைய இருதயம் மாறி போச்சு. அதுக்குள்ளே தாங்க அசுத்தங்க, குப்பை, எல்லா பாவமும் கன்றாதி பூரா அதுக்குள்ளே தான் இருக்கு. அதை பார்த்து 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 நம்முடைய இருதயமும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அசுத்தம் நிறைந்ததாய் மாறி போச்சு. இந்த அநியாயத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டாமா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற நான், நீ அந்த அநியாயத்தை விட்டு முதல்ல வெளியே வரணும். நம்மகிட்ட அநியாயம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, இன்னும் நம்மகிட்ட கீழ்ப்படியாமல் தன்மை இருக்குது. எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேங்கிறேன். அருமையான தம்பி, தங்கச்சி, இவர் அழகா யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, 2 வச்சிருக்கியா, 1 கொடு, அதுமால உணவையும் கொடு. அடுத்து சொல்ற, ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அதுக்கு அடுத்து 12வது, ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வர்றாங்க. அவர்களும் போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீங்க. உனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் வாங்கு, போதும். நமக்கு ஒரு கத்திரிக்காய் கடையில் கூட அவன் கரெக்டாக 2 கிலோ கேட்டால் கொடுத்துறான். அதில் 2 எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நமக்கு என்ன வருது? கொடுத்ததுக்கு மேலே அநியாயம். ஒரு கடையில் போனால் சாப்பிட்டு பார்க்குறேனே ஒரு 1/4 கிலோ தின்னு விடுறாங்க. ஒரு டீ கடைக்கு போனால் அதில் இருக்கிறது ஒவ்வொன்றும் புட்டு புட்டு தின்னுட்டு இருக்கேன். கிறிஸ்தவன் தான் கேட்டால் இதில் டேஸ்ட் பார்க்குறேனே வயிற்றை நிரப்பிட்டு அந்த கடைக்காரன் பரிதாபம் பார்க்குறேன். விரட்டினார், ஒரு 2 கிலோ வாங்குறது போயிருமே. ஆனால் என் மனசுக்குள்ளே தெரியும், அநியாயமாக திங்கிறானே.
இதில் 2 முறுக்கு எடுத்து தின்னு பார்க்குறேன், அது 2 காராச்சாவை எடுத்துன்னு பார்க்குறேன், அங்கிட்டு 2 சிப்ஸ் எடுத்துன்னு பார்க்குறேன். அந்த கடைக்காரன் செலவழிச்சவன் முழிக்கிற மொழியை பார்த்தா, சரி விடுறி, நான் கிலோவில் வாங்குறப்ப சேர்த்து வச்சிட்றேன், வேறு வழி இல்லை, நீ என்னதை எடுத்து திங்கிறேன்னு. நம்ம நியாயம் இல்லையே. ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு கண்டக்டர் பஸ்ஸில் கண்டக்டர் வேலை பார்க்குறாரு. ஒரு வேதத்தை கொண்டுட்டு ஒரு விசுவாசி பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாரு. ஏறும் பொழுது கண்டக்டர் பார்க்குறாரு, ஓ இவங்க ஜெபத்துக்கு போகிறவங்க விசுவாசி அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறப்ப மீதி பேலன்ஸ் கொடுக்குறப்ப ₹1 சேர்த்து கொடுத்துட்டார். அவர் கொடுத்த பணம் ₹1. வாங்கின விசுவாசி மனசுக்குள்ளே, ஆகா ₹1 அவர் சேர்த்து கொடுத்துட்டாரேன்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். ஆனால் இன்னொரு எண்ணம் வருது, அது கண்டக்டர் காசு கொடுத்துடணும். இன்னொரு எண்ணம் வருது, ஏன் நானாக கேட்டேன், நான் ஒன்றுமே செய்யலை, அவராக தானே கொடுத்தாரு, அது எனக்கு கொடுத்த போனஸ் கிஃப்ட்டு. எப்படி மீன் வாயில் வெள்ளி பணம் இருந்த மாதிரி இவர் கையால் கர்த்தர் எனக்கு ₹1 கொடுத்துருக்காரு, எனக்கு கிஃப்ட்டு. நான் தப்பு பண்ணல. நமக்கு நான் நியாயம் பேசிக்கிறது நமக்கு இப்படி தாங்க. நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் ஒன்றும் அவங்கள வையிலையே, நான் ஒன்றும் அவங்கள பேசலையே, நான் அவங்க ஒன்றும் சொல்லலையே, அவங்களா கோச்சிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க, நான் ஏன் போய் பேசணும்? நமக்கு ஒரு நீதி, நம்ம நியாயமான நினச்சிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமார்ப்பா இராது. அப்போ இருமார்ப்பு இல்லைன்னா போய் என்ன பிரதர் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி போகிறீங்க, நான் எது தப்பு பண்ணிட்டேனா, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லலாம்ல. நமக்கு என்ன மார்ப்பு? வீட்டில் விரிக்கிற மாப்பு மாதிரி இருமார்ப்பு. நம்ம போய் நான் என் தகுதி என்ன, என் குவாலிஃபிகேஷன் என்ன, என்னுடைய வயசு என்ன, என்னுடைய தரம் என்ன, நான் போய் இறங்கி பேசுகிறேன். நான் அப்படிலாம் செய்ய முடியாது. நான் அவ்வளோ லோவாலாம் இறங்க முடியாது. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நீதி செய்வார். அவர் சொல்லுவார், நீ நீதியெல்லாம் செய்யலப்ப, நீ அநீதி செஞ்சிட்ருக்க. அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்க இல்லையா, அன்பு சகலத்தையும் சகிக்கும் இல்லையா, அன்பு இருமார்ப்பாயிராதல்லவா. அருமையான தம்பி தங்கச்சி, இப்போ அந்த ₹1 பிரச்சனை பெரிய பிரச்சனை. பஸ்ஸு ட்ராவல் போயிட்டான், 10 கிலோமீட்டர் போயான வரையும் ₹1 இவனை கொடுக்கவும் இல்லை, மனசு கொடுக்க விட மாட்டேங்குது. 2 மனசு போராடுது, கொடுன்னு ஒரு மனசு, வேண்டான்னு ஒரு மனசு. இதை கேட்குற இன்றைக்கி உங்களுக்கு அந்த மனசு போராடுது இல்லையா? ஆலயத்துக்கு போகலான்னு ஒரு மனசு சொல்லும், போக வேண்டான்னு ஒரு மனசு சொல்லும். ஜெபிக்கலான்னு ஒரு மனசு சொல்லும், ஜெபிக்க வேண்டான்னு ஒரு மனசு சொல்லும். இங்கே இருக்கிறப்ப நம்ம எடுக்கிற தீர்மானமெல்லாம் பயங்கரமான தீர்மானம் எடுத்துருவோம். ஆனால் அந்த தீர்மானமெல்லாம் அந்த ரோட்டை தாண்டினோடனே காற்றா பறக்க விட்டுட்டு, அது கடந்துட்டு போகுதுப்பா, வெளியில் வந்துட்டோம்ல, பார்த்துக்குவோம், அடுத்த வாரம் ஜீவன் இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் மறந்துடுவோம். ஏன்னா அவர் மறக்காதவர், நம்ம மறந்துடுற சுபாவம் உள்ளவர். அருமையானவர் தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியில் ஒரு போராட்டம் பண்ணி ₹1 ஜெயிச்சிட்டார். எப்படி விசுவாசி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி அந்த கண்டக்டர் சொன்னாராம், ஐயா ₹1 கொடுத்துட்டீங்கய்யா எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், பிரதர் நீங்கள் விசுவாசின்னு தெரிஞ்சு தான் நான் கொடுத்தேன், கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் கொடுத்தேன். எப்படியோ இவ்வளோ நேரம் ஓரியாண்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சோதனையில் நீங்கள் இவருடைய பரிசுத்தத்தை அளவிடுவதற்கு எத்தனை ரூபா? ₹1. நம்மளையும் சோதித்து பார்க்குறதுக்கு இப்படி தாங்க. யோசேப்பை சோதித்து பார்க்க ஒரு போத்திபாருடைய மனைவி, தானியேலை சோதித்து பார்க்க ராஜாவினுடைய போச்சனம், தாவீதை சோதித்து பார்க்க ஊரியாவினுடைய மனைவி. யோசேப்பும் ஜெயிச்சிட்டாரு, தானியேலும் ஜெயிச்சிட்டாரு. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன பண்ணிட்டான்? தோற்று போயிட்டேன், கவிழ்ந்துட்டான், முகங்குப்புற விழுந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் வீரன் ஜூரேன், நான் பெரிய சிப்பாயி, நான் ஜெப வீரன், எனக்கு தெரியாத வேதமாண்டு போய் இன்றைக்கி நிறைய பேர் தாவீது மாதிரி முகங்குப்புற கிடக்கும். கண்மலையை பார்த்து பேசுகிறான்னா இவர் என்ன பண்ணிட்டார்? இந்த மூர்க்க கோபம் உள்ளவன் என்ன பண்ணிட்டான்? எகிப்தில் இருக்கிற சகல சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தவன் அவன் மனுஷ சுபாவம் மாறவே இல்லை பாருங்க. அடிச்சான் பாரு கண்மலையில் டம்முன்னு. கர்த்தர் சொன்னார், இன்னி இந்த பேசவே பேசக்கூடாது, கானானை பற்றி பேசாத, அந்த வாரம் 8 நின்று பார்த்துக்க, அதான் கானான், இங்கேருந்தே பார்த்துக்க, உன் வாழ்க்கை அவ்வளோதான். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், பேசாத, நோ சான்ஸ், இனிமேல் உனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீ என்னை கனம் பண்ணலை, என்னை பரிசுத்தம் பண்ணலை, ஜனங்கள் நடுவில் நீ என்னை கனவீனப்படுத்திட்ட, நான் சொன்னதை நீ கேட்கல. நம்முடைய வாழ்க்கையிலையும் தாங்க ஒரே ஒரு ஓட்டம் தாங்க, ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரே சான்ஸ் தான். இன்னும் அடுத்த முறையில் மற்ற காரியங்கள் மாதிரி கிடையாதுங்க. அடுத்த தடவை சேராக பிறப்பேன், அடுத்து ஃபேனாக பிறப்பேன், அடுத்து குருவியாக பிறப்பேன், மாடாக பிறப்பேன், அப்படிலாம் கிடையாது. ஒரே பிறப்பு தான். இந்த ஒரு பிறப்பில் நீ எப்படி வாழ்கிறையோ அப்படி தான். இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன், உங்கள் மனைவி உங்களை ஒரு நாள் காப்பாற்ற முடியாது, உங்கள் கணவன் உங்களை ஒரு நாள் காப்பாற்ற முடியாது, உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு நாள் காப்பாற்றாது. நான் உங்களை காப்பாற்றவே முடியாது. பாஸ்டர் என்ன செய்ய முடியும்? ஊழியக்காரன் என்ன செய்ய முடியும்? நான் வழியை தான் காட்ட முடியும். எப்பா இதான் வழின்னு தான் சொல்ல முடியும். நானே வழியாக முடியாது. வழி யாரு தான்? இயேசு மட்டும்தான் வழி. அப்போ யாருமே உனக்கு வர முடியாது, உனக்கு நீ தான் பொறுப்பு. கட்டின மனைவி ஊர் வரைந்தான், பிள்ளைகள் காடு வரைந்தான், கடைசி வர
ஏசப்பா தான் உனக்கு. அப்போ நியாய தீர்ப்பில் போய் இண்டிவிஜுவல் பேர்சன், நீ ஒவ்வொரு ஆளும் அங்கே போய் நிற்கணும். கர்த்தர் கேட்பார், இவனை ஒரு ஆட்டை புடமிட்டு கூட்டிகிட்டு வாம்பார். அங்கே புடமிட போகும் பொழுது அநியாயம் இருந்தால் அப்படியே பாதாளம் இழுத்துட்டு போயிடும், நரகம் இழுத்துட்டு போயிடும், அக்கினி கடல் இழுத்துட்டு போயிடும். அங்கே போய் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் அப்படி சூறப்புலி வேறப்புலி, நான் அதை பெரிய பேச்சாளர், நான் அந்த ஸ்தாபனத்தில் தலைவர், நான் தொண்டர், நான் பெரிய கட்சிக்கார், ஒன்றும் செல்லாதுங்க. அங்கே ஒரு நிமிஷத்தில் ஜட் விமானம் மாதிரி பிரிச்சு போடும். அங்கே காப்பாற்றவே முடியாது. இமை பொழுதுல கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்திடுவார். பாருங்கள், இப்போ இருக்கிற செல் அடித்தா அமெரிக்காவில் இருக்க கூட அளவுங்கிறேன். ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் செல் போயிடுது. முன்னாடி காலத்தில் லேண்ட்லைனில் பேசுகிறப்ப அங்கிட்டு ஒன்று பேசுகிறப்ப நம்ம ஒன்று பேசுகிறப்ப 2-3 நிமிஷம் ஆகும் கொருன்னு. அவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கேட்கணும். நம்ம பேசுனா அவங்க கேட்பாங்க. அப்படியும் லேண்ட்லைனில் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, அப்படியே லைவாகவே பேசலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாம். எவ்வளோ வந்துருச்சு பாரு கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் மனுஷனுடைய கண்டுபிடிப்பே அறிவு பெருத்து போச்சுன்னா பரலோக கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது யோசித்து. ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுவார். இப்போ பாருங்கள், ஸ்கேனிங் எல்லாம் உள்ளே விட்டு வெளியே எடுத்தால் உன்னை இன்னரில் என்னென்ன இருக்குன்னு பூரா காட்டுது. ஏர்போர்ட்டில் போய் நின்னா உள்ளே இருக்கேன், எங்கெங்கே நகையை கடத்தியிருக்கேன், எங்கே மறைவாக வச்சுருக்கிறேன், அவன் எந்த இடத்துல வச்சுருந்தாலும் அது காட்டி கொடுத்துருது, ஸ்கேனர் காட்டி கொடுத்துருது. அப்போ உலக கண்டுபிடிப்பே இவ்வளவு இருக்குன்னா பரலோக தேவனுடைய கண்டுபிடிப்பு எப்படி இருக்குது? நீ தப்பிக்கவே முடியாது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்றைக்கி உன்ட்டு அநியாயம் இருக்குது, நிறையா இருக்குது. நீ கேட்குற நான் அநியாயக்காரன், நிச்சயமாக உன்ட்ட நிறைய அநியாயம் இருக்குது. தேவனுக்கு விரோதமான நிறைய சிந்தை இருக்குது. கண்ணு சுத்தம் இல்லை, மனசு சுத்தம் இல்லை, உணர்வு சுத்தம் இல்லை. உன் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் நிறையா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நேற்று பேசின செய்தியை நான் கேட்டேன். 60 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் அந்த ஊழியக்கார்ட்ட கடந்து வந்தாராம். அந்த ஊழியக்காரர் அந்த 60 வயது மதித்தக்கவரை பார்த்து சொன்னாராம், பாவ வாழ்க்கையை விட்டுருங்க பிரதர்னு. அவர் சொன்னாராம், ஏன்ட்டையா பாவமா, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு வயது 60 தாண்டிருச்சு, நான் ரொம்ப பியூர் கரெக்டானவன், நான் சபையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன். அப்படி அவர் மெதுவாக சொன்னார், தனியாக வாங்க பிரதர், நீங்கள் மணிக்கணங்க யூடியூப் பார்க்கலையா, யூடியூப்பில் இச்சைகளை பார்க்கலையா, பாவ எண்ணத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகலையா, உன்னுடைய நினைவுகள் உணர்வுகள் எல்லாமே யூடியூப்பில் உள்ளே போகலையா, உன் வாழ்க்கையில் அதிகமான பாவம் இருக்குது, இன்னும் உன் பாவம் மன்னிக்கப்படலை, அதெல்லாம் தேவ சமூகத்தில் தடையாக நின்று கொண்டு இருக்கு. நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னா, கத்துனாரன் கதறி. ஆமாம் பிரதர், நான் ரொம்ப நேரம் அதை பார்ப்பேன், அதில் உள்ள ஆபாசங்களை ஒத்துக்கிட்டார். எப்படி தெரியும்? இதை கேட்குற தம்பி, தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கேன் வெளியில் நமக்கு நல்ல வெள்ளை அடிச்சிருக்காங்கன்னு. வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையாக தான் இருக்கிறோம். உள்ள நாற்றம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, இச்சை இருக்குது, கொடூரம் இருக்குது, மன்னிக்காத தன்மை இருக்குது, விரோதம் இருக்குது, கசப்பு இருக்குது, ஒத்து போகாமல் இருக்குது, ஒவ்வாமை இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு குப்பையெல்லாம் களைஞ்சு போட்டால் தான் தேவனுடைய பார்வையில் சுத்தமும் பிரகாசமுமான பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது, அவங்க கேட்குறாங்க, உள்ளதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாது, உனக்கு உள்ளது போதும் என்கிற மனதோடு கூட தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் போதுங்க. கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருக்கிறார், நல்ல வீடு கொடுத்துருக்கார், நல்ல மனைவி கொடுத்துருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கார், நல்ல சபையை கொடுத்துருக்கார், நல்ல பிரசங்கி கேட்கக்கூடிய காது கொடுத்துருக்கார். போய் பிளாட்பாரத்தில் பாருங்கள், எத்தனை பேர் ரோட்டில் கிடக்கிறான்னு தெரியுமா? கண்ணு இல்லை, காது இல்லை, உடம்புல கூணம், குள்ளை, அடுத்து பார்த்தா சூம்பின உறுப்புடையவன், கிட்னி ஃபெயிலியரு, ஐசி வார்டில் எவ்வளோ பேர் தெரியுமா? ஹோம ஸ்டேஜில் கிடக்கிறேன். உனக்கு ஒன்றும் குறைவில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வளவு நிறைவாக வச்சிருக்கிறாரே அந்த தேவனுக்கு நீ என்ன செய்கிற? உன்னுடைய பங்கு பரலோகத்துக்கு என்ன? ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. நினைச்சு பாரு தம்பி, தங்கச்சி, தாழ்மையில் இருந்த உன்னை தூக்கி இவ்வளவு உயரத்தில் வச்சிருக்கிறாரே அந்த தேவனுக்கு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். அதெல்லாம் எடுத்து பேச எனக்கு நேரம் பத்தல, திருவிருந்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் முதலான அநியாயத்தை செய்கிற எவனோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். இதுக்கு மேலே இருக்கிற வசனத்தெல்லாம் நான் லைவில் இருக்கேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அருவருப்பான காரியங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இதில் எத்தனை காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. மேலே அந்த அதிகாரம் முழுதும் சொல்லிட்டு வர்றாரு, மனுஷருக்குள்ளே வழக்கு உண்டானால் கரெக்டாக வழக்கை தீர்க்கணும். பாருங்கள், குற்றவாளியை குற்றவாளின்னு சொல்லணும், நல்லவனை நல்லவன்னு சொல்லணும். போரடிக்கிற மாட்டை என்ன கட்டக்கூடாது? வாயை கட்டக்கூடாது. பாவம், அந்த மாட்டுக்கு வேலை வாங்குறீல, ஆனால் அந்த மாட்டுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிற? உணவு கொடுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஓசியில் வேலை வாங்குறதுனா நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. வேலை செய்கிறவனுக்கு ஒரு டீ கொடுக்க மாட்டாங்க, வேலை செய்கிறவனுக்கு ஒரு உணவு கொடுக்க மாட்டாங்க, வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஒரு வேலைக்காரனுடைய கூலி ஒரு நாளைக்கு கூட உன்ட்ட இருக்கக்கூடாது.
அவனுடைய வேர்வை உன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரமாணங்களை கர்த்தர் எழுதியிருக்கிறார். சகோதரனுடைய மனைவிகிட்ட எப்படி இருக்கணும், பெத்த பிள்ளைகிட்ட எப்படி இருக்கணும், மருமகன்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டது நீ இருக்கணும், வட்டி வாங்கக்கூடாது, இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. வரப்பை வெட்டக்கூடாது, பாருங்கள் வச்சுட்டு போன பொருளை எடுக்கிறதுக்கு திரும்ப வரக்கூடாது, உன்னுடைய நிறை படிகள் எப்படி இருக்கணும், படிகளில் எப்படிப்பட்ட படி உன்கிட்ட இருக்கணும், இதெல்லாம் எழுதியிருக்கிற. லேவியராகமோ என்னாகமோ உபாகமோ நீ உட்காந்து தயவுசெய்து படித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நியாயம் அநியாயம் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தை பக்கத்தில் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற நீயும் நானும் முதல்ல அநியாயத்தை விட்டு விலகணும். இன்னையிலேருந்து 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் அவருக்கு கொடுக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், 2.5 மணி நேரம் அவருடைய நியாயம். அந்த நேரத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னா இது நியாயம் கிடையாது. 2.5 மணி நேரம் என்ன பிரதர் செய்யணும்? 2.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசணும். புருஷன் மனைவிகிட்ட பேசணும், மனைவி புருஷன்கிட்ட பேசணும், பெற்றவங்க பிள்ளைகிட்ட பேசணும், பிள்ளை பெற்றவங்கள்ட்ட பேசணும். இதுபோல் நம்மளை உருவாக்கினவர்கிட்ட நம்ம பேசணும். அவர் மணவாளன் காத்துக்கிட்டே இருக்கிறாரு, மணவாட்டி நீ போகவே மாட்டேங்கிற, அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. அவர்கிட்ட பேசுகிற நேரம் எவ்வளோ நேரம்? உங்கள் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், நான் எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கேன். தினந்தோறும் நீ அவர்கிட்ட பேசுறியான்னு கேட்டால் எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிற, நீ பேசுகிறதே இல்லை. நீ ஆமேன்னு போட்டு போயிட்டு அவர் சந்தோஷப்பட்டுருவாரா? ஆனால் இங்கே உலகத்தில் இருக்கிற கணவன் மனைவி எட்டி மட்டும் பார்த்துட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா எந்த மனைவி புருஷனோட வாழ்வான், எந்த புருஷன் மனைவியோடு வாழ்வேன்? அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி இல்லையா? அவர் கொடுக்கப்பட வேண்டிய 2.5 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரத்தை அவர் கொடுக்குறோம்? இந்த வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன், உன் பிள்ளைகளை மறப்பேங்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை நான் உனக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் நீ நினைப்பார் ஏன்? இந்த வேதத்தை நீ மறந்துட்ட. எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கு வேதம் படிக்கிறதே கிடையாது. இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான். இந்த கர்த்தருடைய வார்த்தை இதன்படி இரவும் பகலும் தியானமாக இருந்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஆனால் நம்ம எத்தனை நாள் இந்த வேதத்தை படிக்காமல் இருக்கிறோம்? இது நியாயமா? ஆண்டவர் நம்மளை பார்த்துக்க, இது நியாயமாப்பா? ஒரு பெண்ணு வர்றா நியாயாதிபதி கிட்ட, அவனை அநீதியுள்ள நியாயாதிபதி, மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான். அவன்கிட்ட ஒரு பெண்ணு அடிக்கடி 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 ஒரு விதவை வந்து நியாயம் கேட்குறான். ஒரு நாள் அவன் நினைக்கிறான், இவன் என்னை போட்டு தினோடும் தொந்தரவு பண்ணுறாளே, தினந்தோறும் வர்றாளே, தினந்தோறும் வந்து என்னை அலட்டுறாளே. இதே மாதிரி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு மகன் வந்து, அப்பா ஏசப்பாட்ட சொல்கிறேன், என் பிள்ளை அடிக்கடி தீக்குள்ளே விழுகிறேன், அடிக்கடி தண்ணிக்குள்ளே விழுகிறேன். அங்கேயும் ஒரு சம்பவம், அங்கே அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே அடிக்கடி தீக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளே விழுந்துறேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி அடிக்கடி தீக்குள்ளே விழுகிறாங்களா? தீனா என்னது? சாராயம், குடி, வேசித்தனம், விபச்சாரம், பாவம், சண்டை. அடிக்கடி ஒரு வாரம் தான் பிறகு நாங்கள் நல்லா இருக்கோம், 2ஆவது வாரம் அடி விழுந்துருது, அல்லது பழையபடி அதே பாவம் தான். ஒரு வாரம் தான் குடும்ப ஜெபம் ஆரம்பித்தோம், 2ஆவது வாரத்தில் ஆப்பாகி போச்சு. அடிக்கடி அந்த பலவீனமா. அப்போ என்ன பண்ணணும்? ஜெபந்தான் பண்ணணும். அடிக்கடி வந்து என்னை அலற்றாளே. அப்போ அவன் நினைக்கிறான், தன் உள்ளத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டானா இவளுக்கு நியாயம் செய்யணும். உள்ளத்துக்குள்ளே சொல்கிறேன். இதை கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்போ தேவன் உங்களுக்கு எப்படி நியாயம் சீக்கிரமாக அடிக்கடி கூப்பிடுங்க, அடிக்கடி சொன்னதவே சொல்லுங்க, அரைச்சமாகவே அரைங்க. தாவீது சொல்றார், ஒன்றை கேட்பேன் அதையே நான் நாடுறேன். ஏன்னா அவருக்கு லட்சம் இல்லை, அவர் ஒரு பெரிய அரசர் இல்லையா, அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனால் ஒன்று தான் கேட்குறாரு. எலியா புறப்படுறாரு, எலிசா பின்னாடியே வர்றாரு. எதுக்கு வர்ற? நான் பெத்தேல் போகணும், நானும் வருவேன். யோர்தான் போகிறேன், நானும் வருவேன். எரிகோ போகிறேன், நானும் வரேன். ஏப்பா இப்படி விடாமல் துரத்துற? என்ன வேணும்? உன்ட்டு இருக்கிற வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேண்டாம். நீ புறப்பட்டு போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் வல்லமை வேணும், வரம் வேணும், வெளிப்பாடு வேணும், தரிசனம் வேணும், தீர்க்க தரிசனம் வேணும். ஒன்றுக்கு கிஃப்ட் ஆஃப் ஃபயர் எனக்கு வேணும். அதுக்கு தான் உன்னை விடாமல் உக்கிரமாக தொடர்றேன். அரிதானதை நீ கேட்டுட்ட, ஒன்று வேணும் செய். நான் எடுத்துக்கொள்ள படுகையில் நீ பார்த்துட்டேன்னா உனக்கு கிடைச்சிடும். அப்போ எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவார்? அடித்தாமல் 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி தெரியாது, எப்போ வேணாலும் வருவார். ஏசப்பா வர்றது எப்போ வேணாலும் வருவார். ராத்திரி 12 மணிக்கு ஹலோன்னார்னா, ஐயோ ஆண்டவரே நான் தூங்கிட்டேனே, ஜெபிக்காமல் தூங்கிட்டேனேன்னா விட்டுட்டு போயிடுவார். என்ன இல்லையா விட்டுட்டு போயிடுவார். எல்லாம் விளக்கு இருக்குது, தீப்பெட்டி இருக்கு, எரியிலையே, எண்ணெய் இல்லையே, ஜெபம் இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, நீதி இல்லையே, நேர்மை இல்லையே. 10 பேர் போயிட்டு 5 பேர் போயிட்டேன், 5 பேர் தூங்கிட்டேன், என்ன இல்லைங்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இப்போ வந்தாருன்னா எத்தனை பேர் எஸ்ஆர்ன்னு சொல்லுவீங்க? ஐ வில் ரெடி,
கெட் ரெடி. கொஞ்சம் யோசிக்கணும் பிரதர், கொஞ்சம் மெதுவாக வர சொல்லுங்க. திருடனை போல வருவார், எப்போ வேணாலும் வருவார், எந்த நிமிஷம் வருவார், எந்த நொடியும் வருவார். அப்போ அந்த நொடிக்கு நீ ரெடியாக இருக்கணுமே, அந்த நொடியில் நீ ஆயத்தமாக இருக்கணுமே, அந்த நொடியில் நீ கெட் ரெடியாக நிற்கணுமே, அந்த நொடியில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய ஆயத்தம் உன்ட்ட பாதரட்சை இருக்கணுமே, மார்க்க வச்ச இருக்கணுமே, இடைக்கச்சை இருக்கணுமே, தலைச்சீராக இருக்கணுமே. அந்த நிமிஷத்தில் நீ கரை திரை பிழை மாசு மறு குற்றமற்றவனாய் நின்னா தானே அவருடைய வருகையில் அல்லேலூயா என்று சொல்லிட்டு நீ புறப்பட முடியும். இல்லாட்டி ஐயோ அதமானேனே அதமானேனேன்னு கத்திக்கிட்டு கிடக்கணும். இதை கேட்குற தம்பி, பாரத்தோடு நான் பேசுகிறேன், இருதயத்தின் ஆட்டித்தளத்திலேருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். இதை என்ன உணர்ச்சி வசத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என் இருதயத்தினுடைய முழு இருதயத்தோடு என் பிள்ளைகள் நீதியில் நடக்கணுமே, சத்தியத்தில் நடக்கணுமே, பரிசுத்தத்தில் நடக்கணுமே. வருத்தப்படுவீங்கன்னு நான் பேசினேன்னா இப்படி பேச மாட்டேன். அன்பே ஆறுயிரேன்னு பேசிட்டு போயிரு. ஏன் இப்படி? எப்படியாயிலும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்தார், என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும், வருகையில் எதிர்கொண்டு வந்துடணும், மணவாளனுக்கு முன்னாடி மணவாட்டியாய் அவர் நின்றனுமேனு தான் இவ்வளவு பாரம் எடுத்து நான் உங்கள் மத்தியில் நின்று நான் கர்த்தருடைய வார்த்தையை முகத்தாட்சணியம் இல்லாமல் சொல்கிறேன்னா, நீ வருகையில் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் மாசு இல்லாமல் மறு இல்லாமல் அவருடைய வருகையில் எதிர்கொண்டு வந்து நிற்கணுமே. அன்னைக்கு நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன் முன்னாடி வர முடியாது, யார் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணவே முடியாது. அங்கே ரெக்கமெண்டேஷன் என்பதே கிடையாது, நோ ரெக்கமெண்டேஷன். அங்கே யார் வந்து முன்னாடி நிற்க முடியாது. நீயும் இயேசுவும், நீயும் பிதாவும், நீயும் பரிசுத்த ஆவியானும், நீயும் நியாய தீர்ப்போம், நீயும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டு தான். அங்கே நீ ஒரு தனி மனுஷியாக போகணும். அங்கே யாரும் உனக்கு வந்து பின்னாடி பரிந்துரை செய்ய முடியாது. பெத்த அப்பா வர முடியாது, அம்மா வர முடியாது, கணவன் வர முடியாது, பிள்ளைகள் வர முடியாது, எந்த நண்பன் வர முடியாது, எந்த சிநேகிதன் வர முடியாது. நீ தான் பதில் சொல்லணும். அப்போ நீ கரை பிழை மாசு மறு இல்லாமல் இருந்தால் தான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் காணப்படக்கூடாது. தம்பி தங்கச்சி, அவர் சொல்கிறாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் பொறுமையுள்ளவர்களாக இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்த நிற்கலாம். நல்ல பிதாவை, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, ரெச்சிங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அநியாயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, அசுத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, இச்சைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, காய்மகாரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, இருமார்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, துர்ரீச்சைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, குரோதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாம் ஐயா, கர்த்தருக்கு விரோதமான சிந்தைகள், நினைவுகள், உணர்வுகள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணாண்டாடி. ஒவ்வொருவரையும் கரை திரை பிழை மாசு மறுவல்லவர்களாய் மாற்று. நீர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.